லக்ஷ்மி ஆகிய நான் என் 2வது மகள் நிலாவின் திருமணம் திடீரென நின்று போனதாலும் அதற்கு நானே காரணமானதாலும் குற்ற உணர்ச்சியில் தற்கொலை செய்து கொள்கிறேன். என் சாவுக்கு வேறு யாரும் காரணம் அல்ல. இப்படிக்கு லக்ஷ்மி. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? நீ செஞ்ச காரியத்துக்கு உன் கைய காலை உடைச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா அப்புறம்தான் தோணுச்சு உன்னை ஒரே அடியா மேல அனுப்பிடலான்னு. அதான் இந்த ஏற்பாடெல்லாம். உன் சாவுக்கு நீதான் காரணம்னு லெட்டர்ல கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்ட. இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. இப்போ நீயே முடிவு பண்ணு, எப்படி தற்கொலை பண்ணிக்க போறேன்னு. இந்த கைத்தை எடுத்து தூக்கு மாட்டிக்க போறியா, இல்ல இந்த விஷத்தை குடிச்சு சாக போறியா, இல்ல இந்த கத்தியால உன்னை நீயே குத்திக்க போறியா, இல்லன்னா அந்த துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு சித்திட போறியா? சொல்லு, எது உன்னோட சாய்ஸ்? அத்தாச்சி, அம்மா எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க பாத்தீங்களா? உங்க சாவ நீங்களே முடிவு பண்ணிக்கிறதுக்கு எத்தனை சாய்ஸ் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? நீங்க என்கிட்ட அம்மாவை பத்தி இப்படித்தானே சொன்னீங்க. ஏய், அவனை ஏண்டி முறைக்கிற? அப்போ உன் மனசுல இவ்ளோ வன்மத்தை வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாளா என்கிட்ட நீ நல்ல விசுவாசி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தியா? ஐயோ அம்மா, அப்படிலாம் இல்லம்மா. இந்த ஆளு உங்ககிட்ட 50,000 ரூபாய் வாங்கி கொடுக்க சொல்லி ரொம்ப நச்சரிச்சாருமா. அதனாலதாம்மா உங்க மேல நான் கோவமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டா இவன் என்ன தொந்தரவு பண்ண மாட்டான்னு நினைச்சுதாம்மா அப்படி சொன்னேன். ஐயோ, மத்தபடி எல்லாம் உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை தாம்மா இருக்கு. மா, நீங்க எங்க குடும்பத்துக்கு குலசாமிமா. ஏய், நடிக்காதடி. இன்னொரு முறை இந்த மாதிரி ஏதாவது வார்த்தை நீ விட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன், அப்புறம் உன் பொண்ணு நிலா இந்த வீட்டுக்கு மருமகளாவும் வர முடியாது, நீயும் உயிரோட இருக்க முடியாது. மா, சத்தியமா இனிமே அந்த மாதிரில பேச மாட்டேன். இதுல 1 லட்சம் இருக்கு, வச்சுக்கோ. இனிமே அவளை நீ அடிக்கடி ஃபாலோ பண்ணு. என்ன பத்தி ஏதாவது தப்பா பேசினா உடனே எனக்கு தெரியப்படுத்து. கண்டிப்பாமா, நான் சும்மாவே தெரியப்படுத்துவேன். நீங்க பணம் வேற கொடுக்குறீங்க, அத்தாச்சிய விட்டுவனா? இனிமே என் முழு நேர வேலையே அத்தாச்சிய ஃபாலோ பண்றதுதான். அத்தாச்சி, அம்மா கிட்ட பொறுமையா பேசிட்டு வாங்க, நான் வெளியில நிக்கிறேன். நிலாவோட ஜாதக விஷயத்த இந்த அம்மா கிட்ட நீ சொன்னா இவங்க நம்பாம ஆதாரம் கேட்பாங்கன்னு நினைச்சுதானே அத பத்தி இவங்க கிட்ட சொல்லாம நான் அவங்கள திட்டின விஷயத்த சொல்லியிருக்கேன். ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தாச்சி. அந்த ஜாதக விஷயத்துக்கு என்கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் இருக்கு. சும்மா கதை விடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்ன ஆதாரம் இருக்கு? இதோ. எப்படி எப்படி இருக்கு? இதுதான் நிலாவோட ஒரிஜினல் ஜாதகம். இது 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 எப்படி உங்ககிட்ட கிடைச்சிச்சு? நம்ம ஜோசியருக்கு தெரியாம இந்த ஜாதகத்தை ஆட்டைய போட்டோம்ல. இப்படி ஒரு ஆதாரம் என்கிட்ட இருந்தும் நான் ஏன் தெரியுமா இப்போதைக்கு ஆண்டாள மட்ட காட்டாம விட்டுட்டேன்? இந்த நோட்டு எனக்கு அல்ல குறையாத அச்சய பாத்திரம் மாதிரி. இத நான் ஒரே அடியா அந்த அம்மாட்ட கொடுத்திருந்தா எனக்கு கொஞ்சம் தான் பணம் கிடைச்சிருக்கும்.
அதுக்கு பதிலா இந்த நோட்டை அவங்கள்ட்ட குடுத்துருவேன்னு உங்களை மிரட்டிக்கிட்டே இருந்தா நான் பணத்தை கேக்குறப்பெல்லாம் நீங்க அந்த அம்மா கிட்ட இருந்து நான் கேக்குற பணத்தை நீங்க எப்படியாவது வாங்கி கொடுத்துருவீங்கல்ல. அதுக்காகத்தான் இப்ப நான் இந்த ஜாதகத்தை காட்டல. எப்படி நம்ம ஐடியா? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அத்தாச்சியை சேரும். அத்தாச்சி வரேன். எதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடியே நிலா கிட்ட இருந்து டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கணும் தம்பி? எதுக்கு உங்க பாட்டி மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க? அப்பா, டிவோர்ஸ் பேப்பர் விஷயமா நிலா கிட்ட பேசும்போதுதான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. எதுக்கு திரும்ப அத பத்தியே பேசுறீங்க? ப்ளீஸ் பா, விடுங்க. இல்லம்மா, என் மனசு ஆற மாட்டேங்குது தென்றல். அப்பா ப்ளீஸ் பா, நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காம மனசு அமைதியா வச்சுக்கோங்க. ஆகாஷ், நீங்க வாங்க. நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வந்து கூட அப்பாவை பாத்துக்கலாம். அப்பா, நான் ஆகாஷ் அனுப்பிட்டு வரேன். வாங்க ஆகாஷ். உடம்ப பாத்துக்கோங்க. தென்றல், நிலா தான் பாட்டி கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்கலன்னு பாட்டி தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டாள்ல. அப்புறம் அது விஷயமா பேசும்போதுதான் மாமாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு நீ சொல்ற. எனக்கு ஒண்ணும் புரியல. நிலா பண்ணது பொய் சத்தியம். என்ன சொல்ற? ஆமா ஆகாஷ், உண்மையை சொன்னா உங்க பாட்டி நிலாவ உங்களுக்கு கட்டி வைக்க மாட்டாங்கன்னு பயந்துகிட்டு தான் நிலா பொய் சத்தியம் பண்ணிட்டா. மத்தபடி உங்க பாட்டி நிலா கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினது உண்மைதான். பாட்டி இல்ல, இதான் சரியான டைம். டிவோர்ஸ் பேப்பர் எங்க வச்சிருக்காங்கன்னு தேடி பார்த்துடலாம். ஆகாஷ், என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒரு முக்கியமான ஃபைல் ஒன்னு மிஸ் ஆயிடுச்சு பாட்டி. என் ரூம்ல தேடி பார்த்தேன், அது கிடைக்கல. அதான் உங்க ரூம்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓ சரி, நீ எப்போ மும்பையில இருந்து வந்த? இப்பதான் வந்தேன் பாட்டி. இப்பத்தானா? எப்போ? ஃப்ளைட் லேட்டா? இல்ல 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 பாட்டி, அது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டேன் பாட்டி. ஏர்போர்ட்ல இருந்து நேரா ஹாஸ்பிட்டல் போய் தென்றலோட அப்பா, சாரி நிலாவோட அப்பாவை பார்த்துட்டு வந்தேன். ஓஹோ, இதுக்கப்புறமாவது அப்பாவை புரிஞ்சு நடந்துக்கோ நிலா. நம்ம அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வருத்தத்தையாவது கொடுக்காம இருக்கணும். அப்பதான் அப்பாவுக்கு மறுபடியும் அட்டாக் வராம இருக்கும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அக்கா, இப்ப நீ என்ன சொல்ல வர? இனிமே அப்பாவுக்கு எது பிடிக்குமோ அதே மாதிரிதான் நடந்துக்கணும். மத்தபடி அவருக்கு பிடிக்காத ஆண்டாள் பாட்டி வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு நான் ஆசைப்படக்கூடாது. அப்பதான் அப்பாவுக்கு மறுபடியும் அட்டாக் வராது. இதுதானே சொல்ல வர? ஒன்னு சொல்லட்டுமாக்கா, அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்ததுக்கு காரணமே நீதான். என்னது, நானா? ஆமாக்கா, அந்த டைவர்ஸ் பேப்பர் விஷயம் ஒரு சாதாரண விஷயம். அதனால ஃபியூச்சர்ல என் லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீதான் தேவையில்லாம அதை பெருசா கற்பனை பண்ணி ஊதி பெருசாக்கி அனாவசியமா அது அப்பாவுக்கும் தெரிய வச்சுட்ட. அதுலதான் அப்பாவுக்கு ஹைப்பர் டென்ஷன் ஆகி அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. நீ மட்டும் அந்த டைவர்ஸ் பேப்பர் விஷயத்த அவர்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா அவர் அதை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்டிருக்கவும் மாட்டாரு. நானும் அவர் மனசு நோக்குற மாதிரி ஏடாகூடமா பதில் சொல்லிருக்கவும் மாட்டேன்.
மொத்தத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு உன்னோட தேவையில்லாத குழப்பம்தான் காரணம். ரொம்ப ரிக்வெஸ்டா சொல்றேன்க்கா, இனிமேலாவது நீ உன் லைஃப பத்தி மட்டும் யோசி. என் லைஃப நான் பாத்துக்கிறேன். ஆண்டாள் அருணாச்சலமாகிய நான் மனநிறைவோடு எழுதும் உயில். நான் இதற்கு முன்பு என் சொத்துக்கள் மொத்தத்தையும் என் பேரன் ஆகாஷ் பெயரில் எழுதியிருந்தேன். இப்பொழுது என் சொத்து மொத்தத்தையும் சண்முகம் மீனாட்சியின் இரண்டாம் மகளான நிலாவுக்கும் என் பேரனுக்கும் திருமணம் நடக்க இருப்பதால் நான் ஏற்கனவே எழுதிய பழைய உயிலை மாற்றி இந்த புதிய உயிலை எழுதியிருக்கிறேன். இதன்படி இனி என் சொத்துக்களில் மீதி 50% என் வருங்கால பேத்தி நிலாவிற்கு சேர வேண்டும் என ஒப்புதல் அளிக்கிறேன். யாருடைய வற்புறுத்தல் இன்றி என் சொந்த விருப்பப்படி இந்த உயிலை எழுதியிருக்கிறேன். படிச்சு முடிச்சிட்டியா? இன்னும் எனக்கும் நிலாவுக்கும் கல்யாணமே ஆகல. ஆனா அதுக்குள்ள என் பாட்டி நிலாவை மனசார தன்னோட பேத்தியை ஏத்துக்கிட்டு சொத்துல சரி பாதிய நிலா பேருக்கு உயில் எழுதியிருக்காங்க. இப்படிப்பட்டவங்க மேல கல்யாணத்துக்கு முன்னாடியே நிலா கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்காங்கன்னு அபாண்டமா பழி போட்டிய தென்றல். உன் பேச்ச கேட்டு தேவையில்லாம நானும் என் பாட்டிய சந்தேகப்பட்டேன். ஐயோ ஆகாஷ், நான் சொல்றது உண்மைதான். நிஜமாவே உங்க பாட்டி என் தங்கச்சி நிலாவை மிரட்டி அவகிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்க. போது நிறுத்து தென்றல். என் பாட்டி எழுதி வச்ச உயில நீ கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமோ எப்படி உன்னால அவங்க மேல சந்தேகப்பட முடியுது? அந்த டிவோர்ஸ் பேப்பரை உங்க பாட்டி வேற எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. அதை எங்க வச்சிருக்காங்கன்னு உங்களால் தான் கண்டுபிடிக்க முடியும். ப்ளீஸ் ஆகாஷ், நான் சொல்றத நம்புங்க. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து எடுத்து கொடுத்துருங்க. அப்பதான் நான் என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்த முடியும். நல்ல ஸ்டோரி நாலேஜ். எஃப்எம்ல ஆர்ஜேவா ஒர்க் பண்றதை விட பேசாம ஏதாவது நாடகத்துக்கு கதை எழுத போயிடு. அதான் உனக்கு பொருத்தமானது. ஆகாஷ், நான் சொல்றது கொஞ்சம் போதும் தென்றல். இனிமே நீ பாட்டிய பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். அதை நான் கேட்கவும் மாட்டேன். இந்த பார், ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன் தங்கச்சி நிலா என் கூட கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும்னு என் பாட்டி ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பாட்டி உன் தங்கச்சி பேர்ல இப்படி ஒரு உயிரை எழுதி வச்சிருக்காங்க. அத புரிஞ்சுக்காம அனாவசியமா என் பாட்டியை சந்தேகப்பட்டு உன் தங்கச்சி வாழ்க்கையை நீயே கெடுத்துறாத. பிளீஸ். நான் நினைச்சா நாளைக்கே வேற மாதிரி உயில் கூட எழுதுவேன். ஏன்னா உயில் தானே, அத எத்தனை தடவை வேணும்னாலும் மாத்தி எழுதலாம். கடைசியா நான் எப்படி உயில் எழுதுறேனோ அது மட்டும்தான் செல்லுபடியாகும். அது எனக்கும் தெரியும். நாங்க ஒன்னும் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. ஆனா உன் தங்கச்சி ஆசைப்படுறாளே, அவ வசதியான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக என் பேரனை கட்டிக்க சம்மதிச்சிருக்கா. அவ சின்ன பொண்ணு, விவரம் தெரியாம சம்மதிச்சிட்டா. அவளோட அக்காவா நான் சொல்றேன், என் தங்கச்சிக்கு உங்க சொத்தும் வேண்டாம், உங்க வசதியான வாழ்க்கையும் வேண்டாம். தயவு செஞ்சு அவளை விட்டுடுங்கன்னு தான் நான் சொல்றேன். என்ன கெஞ்சிரியா தென்றல்? என்கிட்ட நீ இந்த மாதிரி கெஞ்சிறத பார்த்து இவ்ளோ நாளாச்சு. எங்க இன்னொரு தடவை கெஞ்சி பார்க்கலாம். நீ என் கால்ல விழுந்து கதறினாலும் சரி, நான் உன் தங்கச்சிய விடவே மாட்டேன். ஒருவேளை தப்பி தவறி நானே விட்டாலும் உன் தங்கச்சி என்ன விட மாட்டேன். ஏன்னா பறவை வேடனை தானே நம்பும், ஆடு
கசாப்பு கடைக்காரனை தானே நம்பும். அந்த மாதிரிதான் உன் தங்கச்சியும். அவ மேல அக்கறைப்படுற உன்னை நம்பாம அவளை அடிமையாக்கணும்னு நினைக்கிற என்ன நம்புற. நான் உன்னை பழி வாங்கணும்னா உன் தங்கச்சி என் வீட்டுக்கு மருமகளா வந்தே ஆகணும். ஆகாஷ் கூட இனிமே இந்த விஷயத்துல நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு. ஆகாஷ் ஹெல்ப் பண்ணலனா என்ன? அதான் மாதவி இருக்கால. மாதவிக்கு என் மாமியார பத்தி நல்லாவே தெரியும். அவகிட்ட பக்குவமா பேசி என் மாமியார் கிட்ட டைவர்ஸ் பேப்பர் இருக்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ப வைப்போம். மாதவி மட்டும் நம்ம சொல்றத நம்பினா போதும். அதுக்கப்புறம் அவளே என் மாமியாருக்கு தெரியாம அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துருவா. மாதவி அம்மாக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்காமா? நீ வேறடா. மாதவிய ரொம்ப சாதாரணமா எடை போடாத. நல்லது செய்யணும்னா மாதவிக்கு தைரியம் தானா வந்துரும். உன் பாட்டியால நீ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல கிடந்தப்ப மாதவிதான் உன் பாட்டிக்கு தெரியாம அவங்க போன்ல இருந்து எனக்கு தேவையான நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தா. அத வச்சுதான் நான் உன் பாட்டிய போலீஸ் கிட்ட எல்லா ஆதாரத்தோடையும் ஒப்படைச்சேன். அப்போ இந்த டைவர்ஸ் பேப்பர் விஷயத்துல மாதவி அத்தை நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. மாதவி, நீ எங்களுக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னக்கா சொல்லுங்க. நிலா கிட்ட கையெழுத்து வாங்கின டைவர்ஸ் பேப்பரை நிச்சயம் நம்ம மாமியார் வீட்ல தான் மறைச்சு வச்சிருப்பாங்க நீயே சொல்ற. அதை எப்படியாவது அவங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட குடுக்கறியா? நானும் எப்படியாவது என் மாமியார் கிட்ட இருந்து அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுத்துலான்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதை நான் எடுக்கும்போது தப்பி தவறி என் மாமியார் பாத்துட்டாங்கன்னா என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிக்கும் போதே ரொம்ப நடுக்கமா இருக்குமா. அவங்க வீட்ல இல்லாத நேரமா பார்த்து எப்படியாவது நீ அதை எடுத்துட்டு வந்துரு மாதவி. நீதான் எடுத்து கொடுத்தேன்னு எக்காரணத்தை கொண்டு நாங்க யார்கிட்டயும் தெரியப்படுத்த மாட்டோம். ஆமா அத்தை, நீங்க மட்டும் அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா நிலாவோட வாழ்க்கையும் காப்பாத்திடலாம். ஆகாஷுக்கும் ஆண்டாளம்மா யாருங்கறத மறுபடியும் புரிய வச்சிடலாம். நீங்க செய்ய போற இந்த ஒரு உதவியால 2 நல்லது நடக்க போகுது. கொஞ்சம் தைரியமா ஹெல்ப் பண்ணுங்க அத்தை. என்னால முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் முயற்சி பண்ணி பாக்குறேன். ஆனா எனக்கு இதுல ஒரு சந்தேகம். என்ன அத்தை? ஒருவேளை நான் அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட குடுக்கறேன்னு வச்சுக்கோங்க, அது மூலமா நிலா ஆகாஷோட கல்யாணத்துக்கு எந்த சிக்கலும் வந்துராதுல்ல? அத்தை தென்றல், இங்க பாரு மாதவி, நீ அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்த அடுத்த நிமிஷமே நாங்க அதை சுக்குநூறா கிழிச்சு போட்டுருவோம். மத்தபடி அது மூலமா ஆகாஷ் நிலா கல்யாணத்துக்கு எந்த தடங்களும் வராது. அப்படியா? அப்ப சரி, நான் எப்படியாவது அந்த பேப்பரை எடுத்துட்டு வர முயற்சி பண்றேன். நான் வரேன்க்கா. சரி, நான் வரேன் தென்றல். அத்தை, பால். என்ன? ஒண்ணும் இல்ல அத்தை. போ. நாம தேடின டைவர்ஸ் பேப்பர் இதுதான். இது அன்னைக்கு ஆகாஷ் தேடும்போது கிடைக்காம போச்சே. சரி பரவாயில்ல, இப்பவாவது நம்ம கையில கிடைச்சிச்சு. இதை இப்பவே சாரதாக்கா கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதுதான். தெரியுண்டி, என்னைக்கும் இல்லாத அதிசயமா இன்னைக்கு நான் கேட்காமலேயே பால் கொண்டு வந்து நிக்கிறப்பவே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது வில்லங்கம் இருக்கும்னு.
இத கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்க போற? அந்த தென்றல் சாரதா கிட்ட தானே? பைத்தியக்காரி பைத்தியக்காரி! அவளுங்க 2 பேரும் எவ்வளவு விவரமா இருக்காளுங்கன்னு தெரியுமா? நீயும் தான் இருக்கியே. நீ ஏண்டி இப்படி 2ஆம் கெட்டாத்தனமா இருக்க? இல்ல அத்தை, என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க இப்படி டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி இருக்கிறதால ரொம்ப தப்புத்த. எதடி தப்பு? முட்டா! நீ இதுல என்ன எழுதி இருக்குன்னு படிச்சுதானே பார்த்த? கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த நிலா எனக்கு எதிரா திரும்பினா மட்டும்தான் நான் இத பயன்படுத்துவேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்கேன். நிலா எனக்கு காலம் பூரா கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ண ஒரு பாதுகாப்பு பத்திரம் தான் இது. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி இதுல எந்த தப்பும் இல்ல. இத நீ புரிஞ்சுக்காம இத கொண்டு போய் அந்த சாரதா தென்றல் கிட்ட கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க 2 பேரும் போய் இத ஆகாஷ் கிட்ட காட்டி என்ன பத்தி அவனுக்கு தப்பா புரிய வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஆகாஷ் சும்மா இருப்பானா? அவன் தான் எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்படுறவனாச்சே. உடனே என்கிட்ட பயங்கரமா கோவப்பட்டு நிலாவுக்கும் அவனுக்கும் கல்யாணமே நடக்க வேண்டான்னு சொல்லி கல்யாணத்தையே நிறுத்திடுவாண்டி. கடைசி வரைக்கும் உன் புள்ள கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சாரியா தான் இருப்பான். அது உனக்கு சந்தோஷம்னா தாராளமா நீ இத அந்த சாரதா தென்றல் கிட்ட கொண்டு போய் கொடு. இல்ல அத்தை, நான் விவரம் புரியாம எடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. இத நான் அவங்க கிட்ட கொடுக்க மாட்டேன். இத நீங்களே வச்சுக்கோங்க. சரி, நாளைக்கு அவங்க 2 பேருமே உன்கிட்ட இந்த பேப்பர் சம்பந்தமா கேட்பாங்களே, என்ன சொல்ல போற? அவங்களா என்கிட்ட வந்து இந்த டிவோர்ஸ் பேப்பர் விஷயமா கேட்டாலும் நான் எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுவேன். அது சரிதான், நீ அவங்க கிட்ட அப்படித்தான் சொல்லணும். ஆனா இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ அவங்கள அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும். எதுக்கு அத்தை? ஐயோ அறிவு கட்டவளே, இந்த டிவோர்ஸ் பேப்பர் கிடைக்கலங்கிறதுக்காக அவங்க சும்மா இருந்துருவாங்களா? வேற ஏதாவது சதி பண்ணி கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணுவாங்கல்ல. அந்த முயற்சி என்னங்கறத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனால நீ எப்பவும் போல அவங்கள அடிக்கடி சந்திச்சு பேசு. அந்த சந்திப்புல அவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்பப்ப என்கிட்ட தெரியப்படுத்து. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன் அத்தை. நிஜமா தான் சொல்றியா? ஐயோ அத்தை, என் பிள்ளைக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அத்தை. இது சத்தியம் அத்தை. இது போதும் மாதவி. இனி அந்த சாரதாவும் தென்றலும் என்ன சதி பண்ணாலும் அதெல்லாம் தூள் தூளாக்கி ஆகாஷ் நிலா கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். நீ போய் நிம்மதியா தூங்கு. சரிங்க அத்தை. வீரபாகுவுக்கு பணம் கொடுக்கறதுக்கு விடியறதுக்குள்ள ஏதாச்சும் வழியை காட்டுவேன்னு எதிர்பார்த்தேன். ஏமாத்திட்டே. மணியும் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அவனுக்கு பணம் கொடுக்கலன்னு வையே, அந்த ஆளு சொன்ன மாதிரியே நிலாவோட ஜாதக விஷயத்த ஆண்டாளம்மா கிட்ட தெரியப்படுத்திடுவான். Thank you.
தான் பாத்துக்கணும், காப்பாத்தணும். என்ன தாச்சி, பணத்தை கேட்டா பொட்டலத்தை கொடுக்குறீங்க? இதுல என்ன இருக்கு? இந்தா போங்க, எடுத்துட்டு போங்க. இந்த ரசீதை பத்திரமா வச்சுக்குங்க, குடிங்க. ரொம்ப தான் அக்கறை. உங்க நகைக்கு 50,000 ரூபாய் எதிர்பார்த்தேன். அந்த சேட்டு 40,000 தான் கொடுத்துருக்கான். இன்னும் 10,000 சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுத்துருங்க தாச்சி. உனக்கு மனசாட்சியே இல்லையாப்பா? மா, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ராத்திரி நீ பூஜை ரூம்ல தாலி செயினை மடிச்சு வச்சிருந்ததை நான் பார்த்தேன். அப்பவே நான் உன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருப்பேன். ஆனா அப்ப நீ ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சிருப்பல்ல. அதான் இப்போ உன்னை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்தேன். என்னம்மா, தாலி செயினை அடகு வச்சு சித்தப்பாவுக்கு பணம் கொடுக்கற அளவுக்கு அப்படி என்னமா பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா ஆஸ்பத்திரியில இருந்தப்ப உங்க சித்தப்பா கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். இவர் யாரோ அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருக்காரு. இப்ப அவங்க அந்த பணத்தை கொடுன்னு இவரை நச்சரிக்கிறாங்களாம். அதான் என்கிட்ட கேட்டாரு. எனக்கும் வேற வழி தெரியாம தாலி அடகு வச்சு பணத்தை கொடுத்துட்டேன். மா, அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அந்த ஆண்டாளம்மா தான் பணம் கட்டிட்டாங்களே, அப்புறம் எப்படிமா நீ இவர்கிட்ட பணம் வாங்கியிருப்ப? ஏண்டி, ஆண்டாளம்மா லேட்டா தானே வந்து பணம் கட்டினாங்க. நான் அதுக்கு முன்னாடியே உங்க சித்தப்பா கிட்ட பணம் வாங்கிட்டேன். ஆமா. என்ன ஆமா சித்தப்பா? எங்க அப்பாவை நீங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்கும்போது கூட அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்க. அப்புறம் எப்படி அதுக்கு முன்னாடியே நீங்க அம்மாவுக்கு பணம் கொடுத்திருப்பீங்க? இங்க பாரு தென்றல், நான் பணம் கொடுத்தது உண்மைதான். அத்தாச்சி அதை வாங்கினது உண்மைதான். மத்தபடி இதுக்கு நேரங்காலம்லாம் நான் குறிச்சு வைக்கல. இதுக்கு மேல உனக்கு ஏதாவது டவுட்னா அத்தாச்சி கிட்ட கேட்டுக்க. மா, என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லுமா. ஏண்டி, சொல்ல வேண்டியதெல்லாம் இப்பதான் சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? விடு. நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. அம்மா, அம்மா, தாலிய அடகு வச்சு பணம் கொடுக்கற அளவுக்கு அவங்களுக்குள்ள அப்படி என்ன ஒரு ரகசியம் இருக்கு? அதத்தான் அத்தை என்னால கண்டுபிடிக்கவே முடியல. எனக்கு என்னமோ அவங்களுக்குள்ள அந்த ஆண்டாள் அம்மா சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கும்னு தோணுது. அதான் 2 பேரும் என்கிட்ட அந்த விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அந்த விஷயம் என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டா கூட இத வச்சே நம்ம மாமியார் கிட்ட இருந்து நிலா வாழ்க்கைய காப்பாத்திடலான்னு தோணுது. அப்ப கூடிய சீக்கிரமே என்ன ரகசியம் இருக்குன்றத நீங்க 2 பேரும் கொஞ்சம் கண்டுபிடிச்சிடுங்க. அதுக்குள்ள நம்ம மாமியார் அந்த டைவர்ஸ் பேப்பரை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன். சரி மாதவி, சீக்கிரம் கண்டுபிடிச்சிருமா. கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. புரியுதுக்கா, நல்லதே நடக்கும்னு நம்புவோம். நான் வரேன்க்கா. வரேன் தென்றல். போயிட்டு வா. என்ன மாதிரி என்ன சொல்ற நீ? லக்ஷ்மி வீரபாகு கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு இருக்காளா? அப்படிதான் அத்தை. சாரதாக்காவும் தென்றலும் பேசிக்கிறாங்க. என்ன விஷயமா இருக்கும்? தெரியல அத்தை. அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அத வச்சு ஆகாஷ் நிலாவோட கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சாரதாக்காவும் தென்றலும் பேசிக்கிறாங்க. சாரதாவும் தென்றலும் சந்தேகப்படுற மாதிரி லக்ஷ்மி வீரபாகு கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு முழிக்கிறது உண்மையாதான் இருக்கும் மாதவி. எதை வச்சத்த நீங்க இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? ஏன்னா சண்முகம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ வீரபாகு என்கிட்ட வந்து
லக்ஷ்மி என்ன பத்தி தப்பு தப்பா பேசுறான்னு சொன்னான். அப்போ நான் லக்ஷ்மிய கூப்பிட்டு விசாரிச்சப்போ லக்ஷ்மி பயங்கரமா பயந்து நடுங்கினா. அந்த நடுக்கத்துக்கும் வீரபாகு என்கிட்ட சொன்னதுக்கும் பெருசா எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா அதுல ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அந்த ரகசியத்தை வச்சுதான் இப்போ வீரபாகு லக்ஷ்மிய மிரட்டிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. அப்படின்னா அந்த ரகசியம் என்னன்னு நாம எப்படி இத கண்டுபிடிக்கிறது? வீரபாகு, அம்மா, இந்த லக்ஷ்மி என்கிட்ட ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறா. அந்த ரகசியம் என்னங்கிறது உனக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த ரகசியத்தை சொல்லத்தான் அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு என்ன தேடி வந்திருக்க. ஆனா அப்போதைக்கு நீ அத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லாம இவ என்ன தப்பா பேசுறான்னு எதையோ சொல்லி என்கிட்ட இருந்து 1,00,000 ரூபாய வாங்கிட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் அந்த ரகசியத்தை என்கிட்ட தெரியப்படுத்துறேன்னு சொல்லி இவளை மிரட்டி அப்பப்போ இவகிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு இருக்க. இதுல 10 லட்சம் இருக்கு. இப்பவாவது அந்த ரகசியம் என்னங்கறத என்கிட்ட சொல்லிட்டு இந்த மொத்த பணத்தையும் எடுத்துக்கோ. ஐயோ அம்மா, என்கிட்ட எந்த ரகசியமுமே இல்லம்மா. இவரு உங்ககிட்ட வந்து நான் உங்களை தப்பா பேசுனேன்னு சொன்னதே பாதி போய்தாம்மா. அது புரியாம அப்போ நீங்க இவருக்கு 1,00,000 ரூபாயை தூக்கி கொடுத்துட்டீங்க. இப்போ திரும்பவும் ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்காக 10 லட்சத்தை கொடுக்கறேன்றீங்களே. பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த ஆளு ஏதாச்சும் போய்தாம்மா என்னை பத்தி சொல்ல போறாரு. லக்ஷ்மி, இந்த பொய்யான விஷயத்துக்கு தான் நீ உன் தாலிய அடகு வச்சு இவனுக்கு பணம் கொடுத்தியா? அம்மா, நான் இவங்கிட்ட கை மாத்தா தெரியாம 50,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டேனா, அதை இப்பவே கொடுத்தாகணும்னு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாரு. அதாம்மா, அதை திருப்பி கொடுக்கறதுக்காக என் தாலி அடகு வச்சு அந்த பணத்தை கொடுத்தேன். மத்தபடி நான் எந்த ரகசியத்தையும் மறைக்கிறதுக்காக எல்லாம் இவனுக்கு பணம் கொடுக்கலமா. எனக்கு உன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல லக்ஷ்மி. வீரபாகு, வேணும்னா இதோட இன்னும் ஒரு 10 லட்சம் சேர்த்து வாங்கிக்கோ. இவ என்கிட்ட என்ன ரகசியத்தை மறைக்கிறான்னு நீ உடனே சொல்லு. நான் பணத்துக்கு ஆசைப்படுறவன் தான், அதுக்காக மனசாட்சி இல்லாதவன் இல்லம்மா. அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல அத்தாச்சி உங்களை பத்தி ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டாங்க. நானும் உங்க மேல இருக்க மரியாதையில அதை உடனே உங்கள்கிட்ட தெரியப்படுத்திட்டேன். அவ்வளவுதானே ஒழிய மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி அத்தாச்சி உங்ககிட்ட எந்த ரகசியத்தையும் மறைக்கலமா. இந்த உலகத்திலேயே எங்க அத்தாச்சி மாதிரி ஒரு விசுவாசமானவங்க உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்கம்மா. அவங்கள போய் நீங்க அனாவசியமா சந்தேகப்படுறீங்களேம்மா. ஏய், நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? நிஜமாவே இவ என்கிட்ட எந்த ரகசியத்தையும் மறைக்கலையா? என்னம்மா நீங்க மொத்தமா எனக்கு நீங்க 20 லட்சம் தர்றேங்கிறீங்க. அந்த பணத்துக்காகவாவது நான் என் அத்தாச்சியை பத்தி ஒரு பொய்யாவது சொல்ல மாட்டேனா? பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் அவங்கள பத்தி தப்பா சொல்லிட்டேன்னா என் நாக்கு அழுகிருமா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, இனிமே தயவு செய்து என் அத்தாச்சியை சந்தேகப்படாதீங்கம்மா. அத்தாச்சி வாங்க, அத்தாச்சி போலாம் வாங்க.
இப்ப நீங்க என் கண்ணுக்கு கடவுளாட்ட தெரியுறீங்க தம்பி. நான் ஒன்னும் உங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஆண்டாளம்மா கிட்ட நிலாவோட ஜாதக ரகசியத்தை மறைக்கல. அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் நிலாவோட ஜாதக ரகசியங்கிறது ஒரு பொன் முட்டை இருந்த வாத்து மாதிரி. அத போய் கேவலம் 20 லட்சம் ரூபாய்க்காக ஆண்டாளம்மாட்ட காட்டி கொடுத்துருவோனா? நான் இப்ப இந்த ரகசியத்தை ஆண்டாளம்மா கிட்ட தெரியப்படுத்தியிருந்தேன்னா அந்தம்மா எனக்கு வெறும் 20 லட்சம் தான் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நிலாவோட கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி பணம் சம்பாதிக்கிறது? அவ ஆண்டாளம்மா வீட்டுக்கு மருமகளா போகணுங்கிறதுல உங்களை விட நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் தாச்சி. ஏன்னா அப்பதான் அந்த ஜாதக ரகசியத்தை நான் ஆண்டாளம்மா கிட்ட தெரியப்படுத்திடுவேன்னு மிரட்டியே காலம் பூரா காசு சம்பாதிக்க முடியும். தம்பி, என்ன தம்பி நீங்க விளையாடுறீங்களா? காலத்துக்கும் நீங்க காசு பாக்குறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் இந்த ஜாதக ரகசியத்துக்கு நீங்க ஸ்பான்சர். கல்யாணத்துக்கு அப்புறம் நிலா ஸ்பான்சர் ஆயிடுவாள்ல. ஐயோ தம்பி, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இந்த ரகசியத்தை நிலா கிட்ட தெரியப்படுத்தி அவளை மிரட்டினேன்னா அவ எப்படியும் தான் வாழ்க்கையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக ஆண்டாளம்மா கிட்ட இருந்து நான் கேக்குற பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து தானே ஆகணும். ஐயோ வேண்டாம் தம்பி. நிலா என்ன உங்கள மாதிரியா தாச்சி? ரொம்ப புத்திசாலி பிள்ளையாச்சே. நான் கேக்குறப்பெல்லாம் கேக்குற பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்காகத்தான் இப்போதைக்கு ஆண்டாளம்மா கிட்ட இந்த ரகசியத்தை சொல்லாம மறைச்சிட்டேன். இது கூட புரியாம என்ன போய் சாமி கடவுள்னு புகழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஐயோ ஐயோ, வர்றா தாச்சி. தம்பி தம்பி, ஆண்டாளம்மா சம்பந்தமா அப்படி என்ன ரகசியம் உன்கிட்ட இருக்கு? என்கிட்ட எந்த சிதம்பர ரகசியமும் கிடையாது. அப்புறம் எதுக்கு உன் தாலி அடகு வச்சு சித்தப்பாவுக்கு பணம் கொடுத்த? ஏய், அதுக்கான காரணத்தை உங்ககிட்ட தான் அப்பவே சொல்லிட்டேன்டி. அம்மா, அப்ப நிஜமாவே ஆண்டாள் பாட்டி கிட்ட நீ ஏதோ ரகசியத்தை மறைக்கிறியா? ஏய், நீ வேறடியே இவளோட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. நான் எந்த ரகசியத்தையும் யார்கிட்டயும் மறைக்கல. அப்புறம் எதுக்கு என் தம்பிக்கு தாலி அடகு வச்சு பணம் கொடுத்திருக்க? நீங்க ஆஸ்பத்திரியில இருந்தப்ப உங்க தம்பி கிட்ட கை மாத்தா ஒரு 50,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டேன். அந்த பணத்தை அவரு யார்கிட்ட இருந்தோ வட்டிக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த பணத்தை திருப்பி கொடுன்னு என்ன போட்டு ரொம்ப நச்சரிச்சிட்டாருங்க. அதாங்க தொல்லை தாங்க முடியாம வேற வழி இல்லாம தாலி அடகு வச்சு கொடுத்துட்டேன். அவ்வளவுதாங்க. அப்பா, அம்மா சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எனக்கு நம்புற மாதிரியே தான் இருக்கு. ஏய், என்னடி சொல்ற? எப்படி உன்னால இதை நம்ப முடியும்? போய் நம்ம சித்தப்பா யாருக்காவது பணம் கொடுத்து உதவி பண்ணுவாரா? ஏன் பண்ண மாட்டாரு? கூட பிறந்த அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறப்போ யாரா இருந்தாலும் முடிஞ்ச உதவியை செய்யதான் செய்வாங்க. நிலா, நீ ஆச்சு என்ன நம்புனியடி? சரி, நீ விடுமா. உனக்கு பணம் தேவைப்பட்டா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எதுக்கு சித்தப்பா கிட்ட எல்லாம் கேட்ட? நீ எப்படி பணம் கொடுப்ப? உங்ககிட்ட ஏது பணம்? ஆகாஷா தங்கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்திருப்பான்ல. ஏய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நம்ம வீட்டு பிரச்சனைக்கு எதுக்கடி ஆகாஷ் கிட்ட பணம் கேட்கணும்? அவரு நான் கட்டிக்க போற மாப்பிள்ள. அதுக்காக அக்கா, இதெல்லாம் என்னுடைய விருப்பம். இதுல நீ தேவையில்லாம தலையிடாத. மா, நீ போய் வேலையை பாரு. வாய்ப்பே இல்ல. நான் நம்ப மாட்டேன். ஆகாஷ் கண்டிப்பா அப்படி சொல்லி இருக்க மாட்டான். அந்த சாரதாவும் தென்றலும் உன்கிட்ட பொய் சொல்லி வேணும்னே உன்னை குழப்பி விட்டுருக்காங்க. ஐயோ அத்தை, அவங்க 2 பேரும் இதை என்கிட்ட நேரடியா சொல்லிருந்தா கூட நான் நம்பிருக்க மாட்டேன். ஆனா அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தத அவங்களுக்கே தெரியாம நான் மறைஞ்சிருந்து கேட்டாத்த. அப்புறம் எப்படி அத்தை இது பொய்யாகும்? இது எப்படி சாத்தியம்? நான் என் சொத்துல பாதிய
நிலா பேருக்கு உயில் எழுதி வச்சத ஆகாஷ் எப்ப பார்த்தானோ அப்பவே என்ன முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நான் நிலா கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கின விஷயத்த தென்றல் எப்படி சொன்னாலும் அவன் ஏத்துக்கவே இல்லை. அப்படிப்பட்டவன் எப்படி இன்னைக்கு தென்றல் கிட்ட அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ நானே எடுத்து தர்றேன், அது என் கையில கிடைச்சதும் கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொல்லியிருப்பான்? என்னாலேயே இத நம்ப முடியல அத்தை. ஆனா ஆகாஷ் இப்படித்தான் சொன்னான்னு தென்றல் ரொம்ப உறுதியா சொன்னாலே. அப்ப ஆகாஷோட கல்யாணம் இந்த தடவையும் நடக்காதா? ஐயோ கடவுளே, என்ன சோதனை இது! இந்த தடவை மட்டும் ஆகாஷ் கல்யாணம் நடக்காம போச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் மட்டும் இல்ல, தம் பேர கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியா இருக்க போறத நினைச்சு எங்க அத்தையும் உயிரை விட்டுருவாங்க. என்னத்த நான் சொல்றது உண்மைதானே? அறிவு கட்டவள, நான் எதுக்கடி சாவணும்? என்னத்த இப்படி கேக்குறீங்க? அப்ப உங்களுக்கு ஆகாஷ் மேல பாசமே இல்லையா? இத்தனை நாளும் அவ மேல பாசம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டதெல்லாம் வெறும் வேஷமாத்த, அத்தனையும் நடிப்பாத்த. உன்னை போட்டனா ஒண்ணு. இத பாரு மாதவி, கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் ஆகாஷ் கண்ணுல பட்டாதானே நான் பட விட்டுருவேனா? வந்துட்டா பாசமா வேஷமானு விசாரணை பண்றதுக்கு. இந்த கல்யாணம் எப்படியும் நடக்கும், நான் நடத்தியே தீருவேன். அது வரைக்கும் நீ அந்த சாரதாவையும் தென்றலையும் வேவு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அத விட்டுட்டு நீ இப்படி கிறுக்கு மாதிரி புலம்பி என் அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு நீயே ஆகாஷ் கிட்ட டிவோர்ஸ் பேப்பர் விஷயத்தை காட்டி கொடுத்துறாத. புரியுதா? போ. எதுக்கும் விளங்காதவ. நீ எதுக்கடி இங்க வந்த? ஏன் நான் வரக்கூடாதா? என் தங்கச்சியோட கல்யாண புடவைய நானும் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும்ல, அதுக்காக தான் வந்தேன். என் வீட்டாளுங்க யாருமே உன்னை கூப்பிடாம நீயா வந்திருக்கியே, அசிங்கமா இல்ல? ஐயோ பாட்டி, நான் ஒன்னும் யாரும் கூப்பிடாமலாம் இங்க வரல. உங்க பேர ஆகாஷ் என்ன வர சொல்லிதான் இங்க வந்திருக்கேன். ஹாய் தென்றல். ஹாய் ஆகாஷ். ஹாய் தென்றல். ஹாய் ஆகாஷ். ஆகாஷ், உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எது பாட்டி? நிலாவுக்கு தான் கல்யாண புடவை எடுக்க போறோம். நீ எதுக்கு தேவையில்லாம இவளை இங்க வர சொன்ன? ஆகாஷ், என்ன ஆகாஷ் இது? ஆசாசையா என் தங்கச்சிக்கு புடவை செலக்ட் பண்ணி கொடுக்கலான்னு இங்க வந்திருக்கேன். உங்க பாட்டி என்ன பார்த்து ஏன் வந்த, எதுக்கு வந்தன்னு கேட்டு அவமானப்படுத்துறாங்க. என்ன பாட்டி இது? வீடு தேடி வந்தவங்கள இப்படி இன்சல்ட் பண்றது? தென்றலும் நம்ம சொந்தக்கார பொண்ணு தானே பாட்டி. சரி நீ வா தென்றல், வா. தென்றல், நிலாவுக்கு மட்டும் இல்ல உனக்கும் ஒரு புடவை எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஆகாஷ். முதல்ல நிலாவுக்கு புடவைய செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்துக்கிறேன். சரி. எனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கு. சூப்பர் செலக்ஷன் டி. உனக்கு உண்மையிலேயே இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? ஆமா ஆகாஷ். சரி தென்றல், நீயே சொல்லிட்டல, ஓகே தான். நிலா தான் செலக்ட் பண்ணிட்டால, உனக்கு ஒரு புடவை எடுத்துக்கோ. ஓகே, நீங்களே செலக்ட் பண்றீங்களா?
என்ன இருந்தாலும் நீ அண்ணா சித்துவா கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு வருங்கால அண்ணி ஆக போறவ. உனக்காக புடவை செலக்ட் பண்றது ஒன்னும் தப்பு இல்ல. என்னடி உன் பிள்ளை இவகிட்ட இவ்வளவு நெருக்கமா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான்? ஆமா அத்தை, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஆகாஷ் திரும்பவும் தென்றல் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டான்னு. போற போக்க பார்த்தா தென்றலும் சாரதாக்காவும் பேசிக்கிட்ட மாதிரி ஆகாஷ் நிஜமாவே உங்ககிட்ட இருந்து அந்த டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நிறுத்திடுவான் போல இருக்கே. ஆகாஷ், இந்த புடவை எப்படி இருக்கு? வாவ், அல்டிமேட்டா இருக்கு தென்றல். உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்போ இதே எடுத்துக்கோ. தேங்க் யூ. அண்ணா, இந்த புடவையோட ரேட் என்ன? 80,000 ரூபாமா. ஆகாஷ், இது வேண்டாம், நான் வேற ஏதாவது புடவை எடுத்துக்கிறேன். ஏன்? இல்ல, இது நிலாவோட புடவையை விட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. சோ வாட் தென்றல், இட்ஸ் ஓகே, எடுத்துக்கோ. என்ன இருந்தாலும் கல்யாண பொண்ணோட புடவை தான் காஸ்ட்லியா இருக்கணும். தென்றல் ப்ளீஸ், இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எதுக்கு? உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்குல்ல, அப்ப எடுத்துக்கோ. நிலா, உனக்கு தென்றல் இந்த புடவை எடுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லல்ல? இல்லத்தான். பாத்தியா தென்றல், நிலாவே ஓகே சொல்லிட்டா, எடுத்துக்கோ. ஓகே தென்றல், பாய், வரேன். நீங்க எப்படியாவது என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்துடலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க நினைக்கிறது நிச்சயமா நடக்காது. வரேன் பாட்டி. மாமா, போயிட்டு வரேன். வரேன் அத்தை. அப்போ இந்த தடவையும் நான் அந்த தென்றல் சாரதா கிட்ட தோத்துருவேனா? ஏற்கனவே அந்த சாரதாவால் தென்றல் ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் தாராவையும் ஆகாஷுக்கு கட்டி வைக்க முடியல. இப்போ இந்த தடவையும் நிலாவை கட்டி வைக்க முடியாம போயிடுமா? இந்த தடவையும் நான் தோத்துருவேனா? பாட்டி, 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 என்னாச்சு? பாட்டி, எந்திரிங்கம்மா. பாட்டி, எழுந்திரு, பாட்டி,